அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம லாஸ்ட் டைம் ஒரு டீப் ஒர்க்குங்கிற புத்தகத்தை பற்றி பார்த்தோம். அதில் கொஞ்சம் மன்னிக்கணும், ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாய்ஸ் மைக் பிரச்சனையினால் சரியாக கேட்காமல் இருந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் கேட்கும், ரொம்ப ப்ராப்ளம் இருக்காது, கேட்கும், ஆனால் கிளாரிட்டியாக இருக்காது. அதுவும் இல்லாமல் இந்த புத்தகத்தோட சம்மரியை கொஞ்சம் லென்த்தாக நான் போட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நினைக்கிறேன், அந்த மாதிரி இருந்தது. ஸோ அடுத்த ஒரு புத்தகம் பார்க்கும்போது இதை வேறு மாதிரி பண்ணலாங்கிற எனக்கு தோணுச்சு. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு புத்தகம் ஒரு இலக்கிய புத்தகம் இல்லைன்னா ஒரு கட்டுரை இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை சொல்கிற விதம் நல்லா இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பார்க்குற புத்தகம் ஒரு மோட்டிவேஷ்னல் புக்கு. உங்களோட டீப் ஒர்க்கும் சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற புத்தகம் சரி, இதெல்லாம் மோட்டிவேஷ்னலான புத்தகங்கள். ஸோ இந்த புத்தகத்தோட இதெல்லாம் ஒரு சம்மரியாக டீட்டெயில்டாக சொல்லணுங்கிறது என்னோடய ஆசை. இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கும்போது என்ன பிரச்சனைனா, படித்து முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து இதை பார்த்தோன்னா எதுவுமே ஞாபகம் இருக்காது. அதோட என்ன மாதிரி புத்தகங்கிற ஒரு கரு மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், மற்ற எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஸோ அதோடய சம்மரியை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் அந்த புத்தகத்தை வாங்கி கண்டிப்பாக எல்லோரும் படிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகத்தோட பெயர் த அப்டக்கிள் இஸ் த வே. எழுதியவர் ரேயன் ஹாலிடேஸ். தமிழில் தடைக்கற்களே வெற்றிக்கான படிக்கட்டுகள். இதை தமிழில் மொழிபெயர்த்தவர் PSV குமாரசாமி. ஸோ இந்த புத்தகம் எதை பற்றி பேசுதுன்னா, நம்ம ஒரு செயலில் இறங்கும்போது அதில் ஒரு பிரச்சனைகள்லாம் எப்பயுமே வரும். ஸோ அந்த பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதை எப்படி அணுகணுங்கிறது தான் இந்த புத்தகத்தோட அடிநாதம். அதை இவர் எப்படி பிரிச்சிருக்கிறாருன்னா, கண்ணோட்டம், செயல் நடவடிக்கை, மன உறுதி அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிச்சிருக்கிறார். இப்போ முதல்ல நம்ம கண்ணோட்டத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஒரு பிரச்சனையை எந்த ஒரு மனப்போக்கோட, எந்த மைண்ட் செட்டோட அதை எப்படி அணுகலாம் அப்படிங்கிறத சொல்கிறார். அது முதல்ல என்னென்னா, அந்த கண்ணோட்டத்தில் உங்களுடைய ஆற்றலை அங்கீகரியுங்கள் அப்படிங்கிற ஒரு பகுதியில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் சொல்கிற எக்ஸாம்பிளை நான் கொஞ்சம் மாற்றி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிளாக நான் இதில் கொஞ்சம் சொல்கிறேன். என்னென்னா, ஒரு படம் இருக்குது, ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன் சொல்லிட்டு. கண்டிப்பாக பார்க்கலைன்னா அதை கண்டிப்பாக பாருங்கள். அந்த படத்தில் அந்த ஹீரோ ஜெயிலுக்கு இருப்பார். அந்த ஜெயிலில் இருக்கும்போது அவர் திடீர்னு ஒரு பாட்டை வினைல் ரெக்கார்டிங்கில் போட்டு லவுட் ஸ்பீக்கரில் போட்டுருவார். ஸோ அது அப்படி பண்ணுனா பெரிய தண்டனை கொடுப்பாங்கன்னு தெரியும். அதையும் மீறி அதை போட்டு அதை ரசித்து கேட்டுருவார். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு 1 வீக் அந்த மாதிரி 2 வீக்ஸ் அந்த மாதிரி அவர் இருட்டறையில் போட்டு அடைச்சிருப்பாங்க. அதுதான் அவருக்கு தண்டனை. அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, ஏன் இப்படி பண்ண, ரொம்ப இப்போ கஷ்டப்பட்டேல. இல்லை, நான் எங்கே கஷ்டப்பட்டேன், இந்த 2 வாரம் நான் உள்ளே இருந்தப்போ அந்த இருட்டையில் இருக்கும்போது நான் இந்த பாட்டை தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல ஒரு இந்த மாதிரி தான் சொல்ல வருவார். ஆக்சுவலாக அவங்கள என்ன அடைக்கலாம், பட் நான் என் மைண்டில் இருக்கிற பாட்டை அவங்களால இது பண்ண முடியாது. ஸோ இந்த 2 வாரமும் அந்த மைண்டில் ஏற்றிக்கிட்டேன், நான் கேட்ட அந்த பாட்டை ரிப்பீட்டடாக நான் அசை போட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்படி சொல்லுவார். அதை தான் இவர் இதில் சொல்கிறாரு. எந்த சூழ்நிலையிலையும் புற உலகில் எந்த மாதிரி தாக்குதல் வந்தாலும் உங்களோட எண்ணத்தை, புற உலகத்தினால உங்களுக்கு எந்த அஃபெக்ட் ஆனாலும் உங்கள் எண்ணத்தை அந்த புற உலகம் மாற்ற முடியாது, அது உங்கள் கையில் தான் இருக்குங்கிறத சொல்லுவார். ஸோ உங்களோட எண்ணத்தை யாருனாலும் எதுவும் பண்ண முடியாது, அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டு இருக்கணுங்கிறத சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து உங்களை அமைதிப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லுவார். அதுக்கு நான் ஒரு டைரக்ட் எக்ஸாம்பிளே என்ன சொல்லுவேன்னா, கேப்டன் தோனி தான். ஸோ எந்த மாதிரி மேட்சோட சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் அவர் காமாக இருந்து அந்த கேமை என்ஜாய் பண்ணி விளாடுறதுக்கு போகிறதுனால அவரோட வெற்றி வாய்ப்பு அதிகமாகுது. ஸோ எந்த ஒரு பதட்டமான சூழ்நிலையும் உங்கள் மனதை
வரவிடாமல் பார்த்துக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் தாட்ஸை வச்சுக்கங்க அப்படிங்கிறத சொல்லுவார். அதேமாரி உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு. எப்படின்னா, ஒரு பிரச்சனை வருது, அந்த டைமில் ரொம்ப பதட்டம் அடைஞ்சிட்டாலோ இல்லை வேறு எந்த மாதிரி எமோஷனல் ஆகிறதுனாலையோ அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் தான் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, விண்வெளி வீரர்களோட மனப்பயிற்சிங்கிற ஒரு கான்செப்ட் அங்கே பண்ணுறாங்க. ஸோ எந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் மனப்பதட்டமான சூழ்நிலை வந்தால் எப்படி அவங்க பக்குவப்படுத்திக்கணும், அவங்க மனதை வந்து வலிமைப்படுத்துவாங்க. உடல் வலிமைங்கிறது பயிற்சியை விட மனதின் வலிமையை வலிமைப்படுத்துகிற மாதிரி ஒரு பயிற்சிகள் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ்க்கு போகும்போது எப்போனாலும் பதட்டமான சூழ்நிலைக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ அந்த தருணத்தில் அவங்களோட மனம் பக்குவம் எப்படி இருக்கணும், பதட்டம் அடையக்கூடாது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல அவர் எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. ஸோ எந்த ஒரு பிரச்சனைகளான சூழ்நிலையும் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்ளணுங்கிறத சொல்கிறார். அடுத்து வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாரபட்சமற்ற தன்மையை கடைபிடிங்கள்னு சொல்கிறாரு. எனக்கு இவர் சொன்னதுலேயே இந்த எக்ஸாம்பிளும் இந்த டாபிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு வந்து ஸ்டாய்க் பிலாசபிங்கிற ஒரு கான்செப்டை வந்து அவர் எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தார். எப்படின்னா, ஒரு பிரச்சனையை வந்து நம்ம பார்க்குற வியூவில் தான் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிளாக அவர் என்ன ஸ்டாய்க் பிலாசபியில் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு 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 திராட்சை, ஒரு ஒயின் இருக்குது. அந்த ஒயினை வந்து நீங்கள் 2 வகையில் பார்க்கலாம். இது சாதாரண ஒரு புளித்த திராட்சை அப்படிங்கிறத பார்த்துட்டு சிம்பிளாக பார்த்துட்டு போயிடலாம். இல்லைனா நீங்கள் வந்து இது ரொம்ப விலைமதிப்பான பயங்கரமான ஒரு ஒயின் அப்படிங்கிற வியூலையும் பார்க்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். இப்போ அந்த பொருள் ஒன்று தான், நீங்கள் பார்க்குற பார்வையை பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி தான் அந்த ஒயின் மாதிரி தான் உங்களோட பிரச்சனையும். அதை நீங்கள் சாதாரண புளித்த திராட்சையினையும் பார்க்கலாம், இல்லை இது பயங்கரமான ஒரு விலைமதிப்பற்ற ஒயின்ங்கிற மாதிரி ஒரு வியூலையும் பார்க்கலாம். ஸோ இதை அந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது அதுக்குள்ளேயே ஒரு பாக்ஸ்குள்ளேயே சுற்றிட்டு இருக்காமல் டக்குன்னு அது வெளியே இருந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்கிறார். அதுக்கடுத்து உங்களோட கண்ணோட்டத்தை மாற்றி அமைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத ஒரு கான்செப்டில் சொல்கிறாரு. இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. அது நம்மளோட டே டு டே லைஃப்பில் வர மாதிரி எக்ஸாம்பிள்னால், ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் பண்ணும்போது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நீங்கள் நிறையா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு அந்த கேள்வி கேட்பாங்கங்கிற மாதிரி தாட்டில் இல்லாமல், ஆப்போசிட்டில் இருக்கிற உங்களை ஹையர் பண்ணுறவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மனதை பக்குவப்படுத்திக்கிட்டு அதுக்கு அவங்களுக்கு என்ன தேவைங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பதில்களை சொல்ல முயற்சிக்கும்போது நமக்கு வெற்றி அதிகமாகும் அப்படிங்கிறத சொல்கிறார். இவர் சொல்கிற அடுத்து வந்து என்னென்னா, எல்லாம் உங்கள் கையிலா. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சில விஷயங்கள் பிரச்சனைகள் இது ஏதாவது ஒன்று வருதுன்னா சம்மந்தம் இல்லாமல் வந்து கன்ஃபியூஷன் ஆகிக்கிறாங்க மக்கள். அதிலேருந்து எப்படி நம்ம இதுக்கும் ஸ்டாய்க் பிலாசபியை தான் அவர் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாரு. ஸோ இதை படிக்கும்போது எனக்கு இந்த ஸ்டாய்க் பிலாசபி பற்றி இன்னும் நிறையா படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த இப்போ எக்ஸாம்பிள் எல்லாம் உங்கள் கையிலாங்கிற டாப்பிக்கில் என்ன சொல்கிறாருன்னா, எதை மாற்ற முடியுமோ அதுக்கு மட்டும் நீங்கள் அடுத்த ட்ரை பண்ணுங்கள். மாற்ற முடியாத விஷயத்துக்கு போட்டு இதை பண்ண முடியலையே அப்படிலாம் நினச்சிக்கிட்டு போட்டு குழம்பாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. எக்ஸாம்பிள் வந்து எதெல்லாம் நம்மளை பேஸ் பண்ணியிருக்கு, நம்மளோட உணர்ச்சி, அபிப்பிராயங்கள், நம்மளோட படைப்பாற்றல், நம்மளோட மைண்ட் செட்டு, மனப்போக்கு, நம்மளோட வியூ, நம்மளோட ஆசை, நம்மளோட தீர்மானங்கள், நம்மளோட மன உறுதி, இதெல்லாம் நம்ம கையில் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது மாற்றங்கள் பண்ணணுன்னா, இதில் எதுவும் பிரச்சனைகள் வந்தால் இதில் நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு வெளியே நடக்கிற தட்பவெப்பநிலை, அது எக்கனாமிக்கு, அதுக்கப்புறம் சுச்சுவேஷன், ஆக்சிடெண்ட்டு, மற்றவர்களோட உணர்ச்சி, மற்றவங்கள் நிறைய அபிப்பிராயங்கள் வச்சுருப்பாங்க, பேரழிவுகள், இப்போ இந்த கொரோனா வந்தது, இதெல்லாம் வந்து நம்ம கையில் கிடையாது. ஸோ இதில் வந்து நம்ம போய் அந்த சைடில் எந்த ஆக்ஷன் பண்ணாலும், எந்த வருத்தப்பட்டாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த பிரச்சனை இப்போ எக்ஸாம்பிள் கொரோனாவே ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். கொரோனாவை வந்துட்டு பயந்துக்கிட்டே இருக்கிறத விட அதனால நம்ம என்ன பண்ண முடியும், நான் வந்து இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் நான் எடுத்துக்கணும், அது மட்டும்தான் என்னோடய வேலை.
அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு கொரோனா வந்துருச்சுன்னு பயப்படுறதுங்கிறது வேறு, அது பேரழிவு, அதனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதை தான் அவர் சொல்கிறாரு. இதுவும் ஸ்டாய்க் பிலாசபி கீழே தான் வருது. நிகழ்கணத்தில் வாழுங்கள்னு அடுத்து ஒரு டாப்பிக்கில் சொல்கிறாரு. அதில் என்னென்னா, அதான் ப்ரெசண்ட்டில் வாழணும். இதுதான் நீங்கள் எந்த ஒரு முக்கியமான ஒரு பிலாசபி போனாலும் சரி, ஆன்மீகம் போனாலும் சரி, ப்ரெசண்ட்டில் வாழணும் இருக்கிறது தான் கோலாகவே இருக்கும் மேக்ஸிமம். இதை தான் இதில் ஃபுல்லாகவே சொல்கிறாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி நான் ஒரு படித்த புத்தகம் இருக்குது, முடிஞ்சால் அதை வாங்கி படிங்க. எக்கார்ட் டோலேங்கிற ஒரு எழுதிய த பவர் ஆஃப் நவுன்னு ஒரு புத்தகம், ஒரு அருமையான புத்தகம். நம்ம இந்த குழந்தைகள்லாம் ப்ரெசண்ட்டில் தான் இருக்கோம், அதேமாதிரி நம்மளும் ப்ரெசண்ட்டில் இருந்தால் ஹாப்பியாக இருப்போம். ஸோ ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கங்கிறாரு. வாய்ப்புகளை தேடுங்கள் சொல்லி அடுத்து ஒரு டாபிக் சொல்கிறாரு. அதில் தலைப்பில் என்ன சொல்ல வர்றாருன்னா, பிரச்சனைகள் வந்ததுன்னா அந்த பிரச்சனைகளில் என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குதுன்னு தேடுங்க. இதுக்கு நான் ப்ரெசண்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிரச்சனைன்னு கிடையாது, எனக்கு நெக்ஸ்ட்டு வீக்கில் இருந்து எனக்கு ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருந்துட்டேன். எனக்கு இது கொஞ்சம் மாதிரி செட் ஆகிடுச்சு. இப்போ திடீர்னு வந்து ஆஃபீஸ் கூப்பிட்றாங்க. ஆனால் இந்த ஆஃபீஸ்க்கு போகிறத நான் வந்து டெய்லி சைக்கிளில் போகலான்னு ஒரு பிளான் பண்ணுறேன். ஸோ அது பிரச்சனை கிடையாது, பட் இருந்தாலும் நான் சைக்கிளில் போகலான், ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, சைக்கிளில் போகலாங்கிறம்போது எனக்கு என்னோட உடம்பும் இதாகும். சைக்கிளில் போகும்போது நிறையா பாட்காஸ்ட் கேட்கலாம், மற்ற எனக்கு பிடிச்ச வாய்ஸ் ஓவரெல்லாம் கேட்கலாம். ஸோ இப்படி கேட்கும்போது எனக்கு மைண்டும் நல்லாயிருக்கு, உடம்பும் நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஒரு தாட்டு. இது இன்னொன்று சொல்லணுன்னா, இப்போ ஏதாவது ஒரு மோசமான ஒரு மேனேஜர் கீழே மாட்டிக்கிட்டோம், ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அந்த ப்ராஜெக்டில் அப்படிங்கிறம்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா, நீங்கள் அடுத்து ஒரு வேலைக்கு தாவுறதுக்குரிய ஜம்ப் பண்ணுவீங்க, இல்லைனா அந்த வேலையிலேருந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்குரிய உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுவீங்க. ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து என்னென்ன கற்றுக்கலாம், என்ன மாதிரி அடுத்த லெவலுக்கு போகலாங்கிற வாய்ப்புகளை, ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ப்ராப்ளத்தில் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிற பாசிட்டிவான வியூவில் இருங்க அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ இது வந்து இந்த கண்ணோட்டம்ங்கிற டாப்பிக்கில் வருது. ஸோ இதை வந்து ஒரு எபிசோடாக நான் இப்போ ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்து இந்த புத்தகத்தோட அடுத்த எபிசோடை இன்னொரு நாள் நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.